கனிமேஷ் எஜுகேஷனல் கற்கந்துள்ள மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னையிலிருந்து பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம நேற்று போட்டிருந்தோம் 10th தமிழ் ஆன்சர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கிரேஸ் மார்க் உங்களுக்கு இருக்குது. 10th தமிழுக்கு கிரேஸ் மார்க் அந்த பண்ணியிருந்தேன்னு கேட்டிருந்தாங்களே அந்த கொஸ்டின்ஸுக்கு கிரேஸ் மார்க் இருக்கு. அப்புறம் அந்த மீதி இதுக்கெல்லாம் அட்டன் பண்ணா இப்படிலாம் மார்க் இருக்கு. இப்போ மேக்ஸ் எல்லாம் பாருங்க ஃபார்முலா மார்க் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரி வந்து இதுக்கெல்லாம் எழுதியிருந்தா உங்களுக்கு மார்க் இருக்கு, முயற்சி செய்திப்பின் மார்க் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்குது. ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோங்க உங்க வாட்ஸ்அப் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம மேக்ஸ் சோசியல்லாம் கீ போட்டாச்சு, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் கீழே ஷார்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. 1 மார்க்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லாமே அஃபீஷியல் தான். 15 1 வேர்டு எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. அது ஒன்றும் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பகுதி 2 பிரிவு 1ல் ஓகேங்களா? அதுல என்னென்ன அப்படின்றத ஒன்னொன்னா பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 16. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். என்னென்ன மார்க்னு அஃபீஷியலாக நான் சொல்லிடுவேன். ஸோ டிஸ்க் பண்ணாம பாருங்க எதுக்கு கிரேஸ் மார்க் அப்படின்றது. 16th ஒன் பார்த்தீங்கன்னா பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 17 சேம் as அதே தான். அந்த மனிதனின் அறிவை விரிவாக்க விடை கேட்டவங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கும் பொருத்தமான விடை எழுதியிருந்தா மார்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 அஃபீஷியல் கரெக்டான இதுதான் கீ இருக்கணும். 18 19 சேம் as தான். கரெக்டா இருந்தா மட்டும்தான் மார்க். கொஸ்டின் நம்பர் 20 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை இருக்கு? 6 பாயிண்ட் இருக்கா? இதை மாதிரி அதாவது 2 பாயிண்ட் எழுதியிருந்தாலே உங்களுக்கு 2 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 20 கம்பல்சரி. ஸோ அது திருக்குறள் நீங்க கரெக்டா எழுதியிருக்கணும். பிரிவு 2 பிரிவு 2ல பார்த்தீங்கன்னா இது அஃபீஷியல் தான். இது மிஸ்டேக் எதுவும் சொல்லலை. ஸோ கரெக்டாக நீங்கள் எழுதியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு மார்க். அண்ட் தென் 23 பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்ணும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மார்க் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 24 பொறுத்தவரை கிராமர் பாட்டு அது உங்களுக்கு அஃபீஷியலாக இதுதான் வரும். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 25ல இது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனுக்கான இது நீங்கள் எழுதினா உங்களுக்கு மார்க்லாம் தர மாட்டாங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 26 இதுவும் சேம் as தான். பொருத்தமான விடை எழுதியிருந்தா உங்களுக்கு டெஃபினட்டா மார்க் முழு தமிழுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லிபரலா தான் கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மார்க் வந்து பொருத்தமான விடையை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா தமிழுக்கு நல்ல மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டைம். கொஸ்டின் நம்பர் 29 சேம் as அதே மாதிரி தான். பொருத்தமான கருத்துக்கள் எவையேனும் 3 இருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படின்னு 3 மார்க் கொஸ்டினுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 31 இதுக்கு அதுதான். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, பொருத்தமான எழுதியிருந்தாலும் உங்களுக்கு 3 மார்க் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் பிரிவு 2 ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா எவையேனும் 3 கருத்துக்கள் இருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டன். 34 வந்து பாத்தீங்கன்னா கட்டாய வினா கம்பல்சரி கொஸ்டின், அது தெரிஞ்ச விஷயம். கொஸ்டின் நம்பர் 33 இதுதான் அந்த மாத்தி கேட்டிருந்தாங்கல்ல, கொஸ்டின் பேப்பர்ல பிழை இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கானதான். இதுல வந்து நீங்க கொஸ்டின் நம்பர் போட்டு ஏதாவது 2 லைன் 3 லைன் எழுதியிருந்தாலும் ஓகே. இல்லைன்னா வெறும் கொஸ்டின் நம்பர் மட்டும் எழுதி அந்த கொஸ்டின் நம்பர் 33 மட்டும் போட்டு வச்சிருந்தாலும் உங்களுக்கு டெஃபினட்டா 3 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் நீங்க போட்டுருந்தீங்க, நம்ம சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நான் உங்களுக்கு 3 மார்க் வந்து கிரேஸ் மார்க் இது கிடைச்சிருச்சு. அப்புறம் ரிலேட்டடா எழுதுற மார்க்லாம் இருக்குது. பொருத்தமான விடை எழுதுனா 3 மார்க் இருக்குது. அப்புறம் ரிலேட்டடா எழுதுனா உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க் நிறைய இருக்குல்ல. அதனால நிறைய மார்க்ஸ் உங்களுக்கு வரும். இதுல நீங்க எழுதிருக்கீங்களா அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க, நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். ஓகேவா? அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 35 36 எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. 37 அழகிடுதல் வாய்ப்பாடு. இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லா இருந்தாதான் உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க. கொஸ்டின் நம்பர் 38 செக் பண்ணிக்கோங்க. 5 மார்க். ஓகேவா? டன். இது அல்லது அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. என்னென்ன மார்க் எது இது எழுதுனா மார்க் அலாட்மெண்ட் அப்படின்றது இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39 கடிதம். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கடிதனை பொறுத்தவரை நீட்டாக எழுதியிருக்கணும். அண்ட் கொஸ்டின் நம்பர் 39ல இவற்றின் அடிப்படையில் விடையிறுத்தல் வேண்டும். அதாவது இந்த ஆர்டர்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்பதான் உங்களுக்கு மார்க் எதுகள் அரை மார்க் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40 காட்சிக்கு ஏற்ற அந்த பிக்சர் கொடுத்து எழுதுறது. கவிதை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 41 அந்த படிவம் எழுதுறதா மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவம். அது ஆன்சரிக்கெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டன். வினாத்தாள குறிப்பிட்ட விவரங்கள் படியும் சரியாக இருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42ல பொருத்தமான அறங்களை அதற்கேற்ற நன்மைகளை இடம் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 42ல மொழி பெயர்ப்பா அந்த மொழிபெயர்ப்பு அது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். புக் பேக்ல இருந்து தான் வந்திருக்கும். இது வந்து மாற்று ஹேண்டிகேப்டா இருக்காங்களா அவங்களுக்கான கொஸ்டின்ஸ். பகுதி 5 இதுல என்ன அப்படின்றத பாருங்க. பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய உங்களுக்கு மார்க் இருக்குப்பா, நல்லா மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 44ல இதுவும் சேம் தான். பொருத்தமான விடை எழுதிருந்தா உங்களுக்கு மார்க் இருக்கும்.
அண்ட் தென் 44ல செக் பண்ணிக்கோங்க. முன்னுரை, முடிவுரை அதெல்லாம் நீங்க எழுத ராமானுஜ நாடகம் இது ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாம் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரிலேட்டடா எழுதியிருந்தா மார்க். நிறைய கைட்ஸ்ல வேரியஸ் கைட்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்கல்ல நயம் பாராட்டு, அதனால தான் ரிலேட்டடா எழுதியிருந்தா உங்களுக்கு மார்க் வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.